ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு மொறுன்னு எறா ரவா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவு பெரிய எறா எடுத்திருக்கேங்க. இது மாதிரி அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காகங்க அது ஒரு டீஸ்பூன், தேவையான அளவு மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. வாங்க இதுக்கு தேவையான கோட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாங்க. அது ஒரு தட்டில் ஒரு அரை கப்பு ரவையை சேர்த்து அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. ஈவனாக அது கலக்கணுங்க. இந்த சோள மாவு எதுக்குன்னா இது எறாக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிறிஸ்பினஸும் கொடுக்குங்க. இதை தோசைக்கல்ல தாங்க நான் ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். இதுக்கு போதுமான அளவு எண்ணெயை விட்டு இந்த எறாவை இந்த ரவையில் நல்லா இது மாதிரி எல்லா பக்கம் படுற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயில் போட்டு ரொம்ப நேரம் எறா வேகக்கூடாதுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். இதோட வேகிற டைமே 2லேருந்து 3 நிமிஷம்தான். ஒரு பக்கம் ஒரு நிமிஷம் வெந்துச்சுன்னா அப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா அடுத்த பக்கம் ஒரு நிமிஷம் வெந்தாலே இது போதுங்க. இந்த ரவா ஃப்ரையை உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப இஷ்டப்படுவாங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி ஒரு சைடு நல்லா வெந்த உடனேயும் இதெல்லாம் திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி நல்லா வந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.